பெரும் செல்வந்தராக வாழ்ந்து ஞான வாழ்க்கையால் எல்லாவற்றையும் துறந்தவர் பட்டினத்தார். ஒருநாள் களைப்பு மிகுதியால் வயல் வரப்பு ஒன்றில் தலை வைத்து படுத்து கிடந்தார். அவ்வழியே தண்ணீர் எடுக்கச் சென்ற 2 பெண்களில் ஒருத்தி மற்றவளிடம், "என்னடி, இவர் முற்றும் துறந்த துறவி என்கிறாய்? இன்னமும் தலைக்கு தலையணைக்கு பதில் வயல் வரப்பை தலையணையாக வைத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாரே, இன்னமும் உடல் சுகம் போகவில்லை போலிருக்கிறதே" என்று கிண்டலாகச் சொல்லிக் கொண்டே சென்றாள். இதை கேட்ட பட்டினத்தார் உடனே வயல் வரப்பில் இருந்து தலையை எடுத்து சமமான தரையில் தலை வைத்து படுத்து கிடந்தார். தண்ணீர் எடுத்து விட்டு வந்த அந்த பெண்களில் கிண்டலாகச் சொல்லிச் சென்றவள் பட்டினத்தாரை பார்த்துவிட்டு, "நாம் தண்ணீர் எடுக்கச் செல்லும்போது வயல் வரப்பில் தலை வைத்திருக்கிறாரே என நான் கிண்டலாக சொன்னதற்காக இப்போது தரையில் தலை வைத்துக் கொண்டுள்ளார். நாம் கிண்டல் செய்தால் இவர் சந்நியாசத்தை கூட விட்டு விடுவார் போயிருக்கிறது. துறவியாக இருப்பவருக்கு மற்றவர் மேலே என்ன அக்கறை? தன்னை பற்றி யார் எது சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பதுதானே துறவிக்கு அழகு" என்றாள் தன் தோழியிடம். சட்டென தரையிலிருந்து எழுந்த பட்டினத்தார் அந்த பெண்ணிடம், "உண்மை துறவு எதுவென்பதை எனக்கு நீ உணர்த்தி விட்டாயம்மா" என்று கூறி வணங்கினார். இந்த கதை உணர்த்தும் நீதி, துறவிகள் பிறர் இகழ நடந்து கொள்ளக்கூடாது. இவு போன்ற மேலும் பல கதைகளை அறிந்து கொள்ள நம்ம கதைக்கீழு சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.